سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا. صدق الله العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: ولا تحسسوا ولا تجسسوا ولا تنافسوا ولا تحاسدوا ولا تباغضوا ولا تدابروا. كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும், சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவரமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உலகிலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களிலும் சிறந்த படைப்பான மனித சமூகம், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வை ஓரிறைவனாக ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய சமூகம், உலக ரீதியான காரியங்களிலே ஈடுபடக்கூடிய அளவிற்கு, அக்கறை கொள்ளக்கூடிய அளவிற்கு, மறுமை சார்ந்த இபாதத்துக்களிலே, இறை வழிபாடுகளிலே நன்மை இருப்பதாக அல்லாஹ் ரசூலால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட காரியங்களிலே ஈடுபடுவது என்பது ஆக மிக குறைவாக இருக்கிறது. அதிலும் கூட இபாதத்திலே, இறை வழிபாட்டிலே ஈடுபடக்கூடிய அளவிற்கு, அக்கறை செலுத்தக்கூடிய அளவிற்கு, அடியார்களோடு சம்பந்தப்பட்ட, நம்மோடு கலந்து வாழக்கூடிய பிற சகோதரர்களுடைய ஹக்குகளை பேணுவது, கடமைகளை பூர்த்தி செய்வது, அவர்களிடத்திலே நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை ஷரியத்தினுடைய வழிகாட்டுதலின்படி அமைத்துக் கொள்வது என்கிற விஷயத்திலே கவனம் செலுத்துவது என்பது அதைவிட இன்னும் ஆக குறைவாக இருக்கிறது. இபாதத்துக்கள் எல்லாம் எப்படி அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ, கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போன்றுதான் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே, சக மனிதர்களோடு உறவாடுகிற விஷயத்திலே, அது எந்த முறையை மையமாக கொண்டிருந்தாலும் சரி, தன் குடும்பமாக இருந்தாலும் சரி, தன் உறவாக இருந்தாலும் சரி, சக தோழர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உறவு முறையை மையமாக வைத்தாலும் சரி, அவைகளிலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் இருக்கிறதே, அமைத்துக் கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் இருக்கிறதே, இவைகளும் இபாதத்துக்களாக இறைவனால் பார்க்கப்படுகிறது. ஆனால் நாம் அதை வேறொரு கண் கொண்டும், இபாதத்துக்களை இன்னொரு கண் கொண்டும் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது நம்முடைய தீனை பற்றிய ஒரு அறியாமையான ஒரு விஷயமாகத்தான் எடுத்துக்காட்டுகிறது. குறிப்பாக சில பாவங்களை, சில கடமை தவறக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் தஆலா ஆயத்திலேயும் சொல்லி காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய பொன்மொழிகளிலே சொல்லி காட்டுகிறார். 49வது அத்தியாயம் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான்: வலா தஜஸ்ஸசு, பிறருடைய குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே பணிக்கிறார். துருவி துருவி ஆராய்வது, குறைகளை தேடி திரிவது, இந்த விஷயம் இந்த ஆயத்தின் மூலமாக கண்டிக்கப்படுகிறது. பிறருடைய குறைகளை நாம் தேட ஆரம்பிக்கிற பொழுது, துருவ ஆரம்பிக்கிற பொழுது, நம்முடைய குறைகளை அல்லாஹ் தஆலா துருவ ஆரம்பித்தால் என்ன ஆகும் என்கிற ஒரு சிந்தனை இந்த ஆயத்தை கேட்டவுடன் வந்துவிட வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அதே போல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். 33வது அத்தியாயம் 58வது வசனம்:
வல்லதீன யுஹ்துனூனல் முஃமினீன வல் முஃமினாத்தி, வல்லதீன யுஹ்துனல் முஃமினீன வல் முஃமினாத்தி பிகைரி மக்தஸபு, விசுவாசம் கொண்ட நம்பிக்கை கொண்ட ஆண் பெண்கள் இவர்கள் செய்யாத ஒரு காரியத்தை செய்ததாக பழி சுமத்தினால், செய்யாத ஒரு விஷயத்தை கொண்டு அவர்களின் மீது அவர்களுடைய உள்ளங்களை நோவினைப்படுத்தினால், மிகப்பெரிய ஒரு அவதூறை சுமந்தவராக, பகிரங்கமான ஒரு தெளிவான பாவத்தை சுமந்தவராக அவர் கருதப்படுவார் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வலா தஹஸ்ஸஸு, நீங்கள் ஒட்டு கேட்காதீர்கள், அடுத்தவர்களுடைய ரகசியங்களை ஒட்டு கேட்காதீர்கள். வலா தஜஸ்ஸஸு, பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். வலா தனாஃபஸு, நீங்கள் ஒருவருக்கொருவர் பெருமை கொள்ளாதீர்கள். வலா தஹாசது, பரஸ்பரம் ஒருவர் பிறரின் மீது பொறாமை கொள்ளாதீர்கள். வலா தபாகது வலா ததாபரு, பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் புறக்கணித்துக் கொள்ளாதீர்கள். இப்படியாக ஒரு நீளமான ஒரு ஹதீஸ் தொடர்ச்சியாக போகிறது. இவைகளெல்லாம் எதை நமக்கு எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால், மற்றவர்களுடைய காரியங்களிலே விஷயங்களிலே நாம் எந்த அளவுக்கு நம்முடைய சிந்தனைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதிலே புறம் பேசுவது வந்துவிடுகிறது, பொறாமை வந்துவிடுகிறது, பழி சுமத்துவது வந்துவிடுகிறது, அவதூறு சுமத்துவது வந்துவிடுகிறது, நேரங்களை வீணடிப்பது என்பது வந்துவிடுகிறது, அடுத்தவர்களை பரிகாசம் செய்வது என்பது வந்துவிடுகிறது, அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்துவது என்பது வந்துவிடுகிறது. நம்முடைய வார்த்தைகளை சரியாக்காத பட்சத்திலே, நம்முடைய வார்த்தைகளை கையாளக்கூடிய சமயத்திலே இரையச்சம் இல்லாத பட்சத்திலே அடுத்தவர்களுடைய ஹக்குகள் சின்னாபின்னாப்படுத்தப்படுகிறது. அவர்களுடைய மானம் மரியாதை எல்லாம் கேள்விக்குறியாகிவிடுகிறது. இப்படி ஒரு உபதேசத்தை இஸ்லாம் எடுத்து வைக்கக்கூடிய சமயத்திலே சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் பிறருடைய குறைகளை சொல்லியாக வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதில் ஏதாவது சரியத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா, ஆகுமாக்கப்பட்டிருக்கிறதா? ஒருத்தர் நேரடியாகவே என்னிடத்துல கேட்டார், புறம் பேசக்கூடாது என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறதே, சில சமய சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே சொல்லித்தானே ஆக வேண்டி இருக்கிறது, அது புறத்திலே சேருமா, புறம் பேசிய குற்றத்தை கொண்டு வருமா அப்படின்னு சில உதாரணங்களையும் எடுத்து காமிச்சார். அதனுடைய ஒரு எதிரொலியாகத்தான் இந்த தலைப்பின் கீழே உங்களிடத்தில் நான் பேச ஆசைப்படுகிறேன். எந்தெந்த சமயங்களிலே சந்தர்ப்பங்களிலே பிறருடைய குறைகளை பேசுவதற்கு இஸ்லாம் ஆகுமாக்குகிறது, அனுமதிக்கிறது அப்படிங்கிறதையும் ஷரியத்தினுடைய ஒரு நீரோட்டத்திலே நாம் வரிசைப்படுத்தி பார்க்க முடிகிறது. அனைத்து இமாம்களும் யோகபித்து சொல்லக்கூடிய 6 காரணங்கள் இருக்கிறது. பிறருடைய குறைகளை பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிற பொழுது பேசலாம் என்று ஆகமாக்கக்கூடிய விஷயம் 6 காரணங்கள். அன்னல் கீபத துபாஹு லிகர்தின் ஸஹீஹின் ஷரஈன், நல்ல நோக்கத்திற்காக ஷரியத்தினுடைய வழிகாட்டுதலோடு புறம் பேசுவது என்பது ஆகமாக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில லா யும்கினுல் உசூலி இலைஹி இல்லா பிஹா, அந்த மாதிரி பேசலைன்னா அதுக்கு தீர்வு கிடைக்காது, வேற வழியே இல்லை என்கிற ஒரு கட்டத்திலே பேச ஆகமாக்கப்படுகிறது. வஹுவ பிசித்தத்தி அஸ்பாபின், அவைகள் 6 காரணங்களாக வரிசைப்படுத்தப்படுகிறது. அது என்னென்ன காரணங்கள்? முதலாவது, அநீதம் இழைக்கப்படுகிற பொழுது ஒரு தனி மனிதன் பாதிப்புக்கு ஆளாகிறார், அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய அநீதத்தை கொண்டு செல்கிறான், முறையிடுகிறான். யாரிடத்துல? ஒரு நீதிபதி இடத்துல, அரசரிடத்துல, அல்லது அவனுடைய அநீதத்தை கேட்டு அதற்கான தீர்வை பெற்றுத்தரக்கூடிய ஆற்றல் அதிகாரம் படைத்தவரிடத்துல தன்னுடைய பாதிப்பை முறையீடு என்கிற ரீதியிலே கொண்டு செல்கிறான். இப்படிப்பட்ட அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு, பாதிப்புக்கு ஆளானவனுக்கு ஒருத்தனுடைய குறையை பற்றி எடுத்துச் சொல்வதற்கு, வெளிப்படுத்துவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது.
யாரிடத்துல சம்பந்தம் இல்லாத தேவையில்லாத ஆட்களிடத்துல சொல்லக்கூடாது. யாரிடத்துல சொன்னா இவனுக்கு விடிவு பிறக்கும், இவனுடைய பாதிப்பு சரி செய்யப்படும், அப்படிப்பட்டவர்களிடத்துல மட்டும்தான் சொல்லுவதற்கு அனுமதிக்கப்படுகிறது. இன்ன அபா சுஃபியான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அநீதம் இழைக்கப்படுகிற பொழுது, பாதிப்புக்கு ஆளாகிற பொழுது அவருடைய குற்றத்தை தெளிவாக பகிரங்கமாக சொல்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் என்ன? புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஹிந்தா என்கிற பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தன்னுடைய கணவரை பற்றி முறையீடு செய்கிறார். கணவருடைய குறையை எடுத்து சொல்லி அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பாதிப்புக்கு நிவர்த்தி கேட்கிறார். இன்ன அபா சுஃபியான் ரஜுலுன் ஷஹீஹுன், என்னுடைய கணவர் அபூ சுஃபியான் ஒரு கஞ்சன். வலைஸ யுஅதீனி மா யக்ஃபீனி வ வலதி, எனக்கோ என்னுடைய குழந்தைகளுக்கோ போதுமான அளவுக்கு செலவுக்கு பணம் கொடுப்பதில்லை. செலவுக்கு பணம் இல்லாம ஒவ்வொரு நாளும் நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பரிதவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு விளக்கம் கேட்கிறாங்க, முறையீடு செய்யறாங்க. இந்தாங்கிற பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொல்றாங்க, குதீமா யக்ஃபீகி வ வலதகி பில் மஅரூஃப், உனக்கும் உன்னுடைய குழந்தைக்கும் போதுமான தேவையான அளவுக்கு நியாயமான முறையில நீயே எடுத்துக்க அப்படிங்கிறார். அவங்களுடைய கேள்வி எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, தரமாட்டிக்கிறாரே அவருக்கு தெரியாம நான் ஜேப்புல கைவிடலாமான்னு கேட்கிறாங்க. எடுத்துக்கலாம், நியாயத்தை கடைபிடிக்கணும், போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ள உனக்கு உரிமை இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான பதிலை சொல்லி அனுப்புகிறார்கள். இந்த இடத்துல என்ன விளங்க வருது? குடும்ப செலவினங்களுக்கு கணவன் கொடுக்கலைன்னா வேற யாரு கொடுப்பா? அப்போ அவருடைய அந்த கஞ்சத்தனத்தை எடுத்து சொல்லக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. அதனால சொல்றாங்க, இப்போ பாதிக்கப்பட்டவர் யாரால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவருடைய பெயரை சொல்லி முறையீடு செய்யக்கூடிய சமயத்தில் அங்கே புறம் பேசுவதில் என்பதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது, ஆகமாக்கப்படுகிறது. ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தீமைகளை புறக்கணிப்பதற்காகவும் நல்ல விஷயத்தை கொண்டு ஒரு கெட்டவரை சரி செய்வதற்காக வேண்டியும் இந்த ஒரு காரணத்தினால புறம் பேசுவதற்கு அனுமதிக்கப்படுது. உதாரணமா புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த செய்தியை சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க எல்லோரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிரயாணத்தில் இருந்தோம். பிரயாணத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் சில தேவைகளை முன்னிட்டு சிலருக்கு கஷ்டம் ஏற்பட்டுச்சு, ஒரு நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்துல்லா இப்னு உபை என்பவன் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்துல என்ன ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, லா துன்ஃபிகு அலா மன் இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பிரயாண கூட்டத்தில் யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்சிக்காரங்களா இருக்கிறாங்களோ, அதாவது அவங்க கூட இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு யாரும் உதவி பண்ணாதீங்க. நீங்க உதவி பண்ணாம இருந்தா அவங்களுக்கு நெருக்கடி ஏற்படும். ஹத்தா என் பொல்லு, இதுல இருந்து விரண்டு ஓடுவாங்க. உங்களுடைய உதவி மின்மையால, உங்களுடைய உதவி இல்லாத காரணத்தினால இந்த பிரயாண கஷ்டம் தாங்க முடியாம ஓடி போயிடுவாங்க. அதனால யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருக்கிற சகோதரர்களுக்கு உதவி செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஸைத் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆளை விட்டு கூட்டு வர சொல்றாங்க. அப்துல்லா இப்னு உபை அழைத்து வரப்படுகிறார். நீ இந்த மாதிரி சொன்னியா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்போ ஃபஜ்தஹத யமீனஹு மா ஃபஅல, அப்படி நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சத்தியம் வேற செஞ்சுட்டான். அப்படி நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சத்தியம் வேற செஞ்சுட்டான். உடனே மக்களுக்கெல்லாம் ஸைத் மேல கோபம் வந்துச்சு. சத்தியத்தின் மீது அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க, அவனுக்கு சத்தியத்தின் மீது பயம் இல்லை. அவன் சத்தியம் செஞ்ச உடனே மக்கள் எல்லாம் என்ன விளங்கிட்டாங்க, ஸைத் பொய் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் பொய் சொல்ற அளவுக்கு ஸைத் துணிஞ்சிட்டாரா அப்படின்னு மக்களுக்கெல்லாம் அவர் மேல கோபம். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளானேன். ஒரு நல்ல ஒரு சீர் செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டும்ங்கிற நன்னோக்கத்துல தான் நான் போய் சொன்னேன். ஆனா அதை எனக்கு எதிராக திருப்பிடுச்சு. மக்கள் எல்லாம் என்னைய ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப மனவேதனைக்கு மன நெருக்கடிக்கு ஆளானேன்.
அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். இதா ஜாஅத்துல் முனாஃபிகூன் 63வது அத்தியாயம் 1வது வசனம். அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கி இந்த நிகழ்வை சுட்டி காட்டி என்னை அல்லாஹ் தஆலா உண்மைப்படுத்தினான். அதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் ஸைதை குறை சொன்னார்களோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க, பாவ மன்னிப்புக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, ஃபலவ்வ ரூஸஹும், இந்த ஆயத்து இறங்கின உடனே என்னை யாரெல்லாம் குறை சொல்லி கொண்டிருந்தார்களோ அவர்கள் தங்களுடைய தலையை தொங்க விட்டுக் கொண்டார்கள், தலை தொங்கவிடப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். ஆயத்தை இறக்கி அல்லாஹ் என்னை உண்மைப்படுத்தினான். அப்துல்லா இப்னு உபை சொல்றது பொய், ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றதுதான் சரி, உண்மை என்பதாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கி என்னை உண்மைப்படுத்தினான் என்று ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ அப்துல்லா இப்னு உபைங்கிற பேரை சொல்லி அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய கலகத்தை சொல்லி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் முறையிடுறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ தீமையை தவிர்ப்பதற்காக, குழப்பத்தை தவிர்ப்பதற்காக ஒரு நல்ல ஒரு கண்டிப்பை, நல்ல ஒரு தண்டிப்பை கொண்டு ஒரு கெட்டவனை சரி செய்வதற்காக ஒருத்தருடைய குறையை எடுத்துச் சொல்வது தவறல்ல, அது புறமாக ஆகாது என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி 3வது காரணம், யாரெல்லாம் பாவங்களை பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கிறார்கள், மது குடிப்பது, மக்களுடைய பணத்தை சுரண்டுவது, கொள்ளையடிப்பது, பிறருடைய பொருளை அநியாயமாக அபகரிப்பது, தவறான செயல்களால் மக்களை வழிநடத்துவது, தலைமையை தவறாக மிஸ்யூஸ் பண்ணுவது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பகிரங்கமாக நடைபெறக்கூடிய சமயத்திலே அவைகளை எல்லாம் சுட்டி காட்டுவதற்கு, தெளிவுபடுத்துவதற்கு, அதை பற்றி பேசி நல்ல நோக்கத்தில் பேசி சரி செய்வதற்கான ஒரு முயற்சிகளை மேற்கொள்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது. அது புறமாக ஆகாது என்பதையும் நாம் இதன் மூலமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா قالت, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது, புகாரில பதிவு செய்யப்பட்டதுதான். قال رسول الله صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அظن فلانا وفلانا يعرفان من ديننا شيئا, குறிப்பிட்ட சில பேர்களுடைய பெயரை சொல்லி சொல்லி இவர்களெல்லாம் மார்க்கம் தெரியாதவர்கள், மார்க்கத்தினுடைய வழிமுறை தெரியாமல் சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களுடைய பகிரங்கமான பாவங்கள் மிகுதியாகிற பொழுது குறிப்பிட்டு சொன்னார், இன்னார் 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 என்பதாக சொன்னார். இப்போ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் அவர்களை பற்றிய பாவங்களை பேசப்படுவது என்பது அது புறமாக ஆகாது. 4வது, முஸ்லீம்களை எச்சரிக்கைப்படுத்துவதற்காக வேண்டி பிறருடைய தவறான குணங்களை, தவறான நடத்தைகளை எடுத்துச் சொல்வது அது புறமாக ஆகாது. முஸ்லீம்களை எச்சரிக்கைப்படுத்தல குறிப்பிட்ட ஆளுடைய பெயரை சொல்லி, அவருடைய நடவடிக்கைகளை சொல்லி, அவருடைய குணாதிசயங்களை சொல்லி எச்சரிக்கைப்படுத்தலைன்னா சிலர் பாதிக்கப்படுவாங்க என்கிற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில, நிர்பந்தத்தில் அவர்களுடைய பெயருடன் கூடிய நடத்தைகளை எடுத்துச் சொல்வது புறமாக ஆகாது. உதாரணமா திருமண பேச்சு, திருமண சம்பந்தமாக ஆலோசனை பண்றாங்க, விசாரிக்கிறாங்க. அப்போ தவறான தகவலை கொடுத்துட்டா அல்லது உள்ள தகவலை மறைச்சிட்டா, தவறான தகவலை சொல்ல வேணாம், தெரிஞ்ச தகவலையே மறைச்சிட்டா, அந்த ஆணால பெண்ணு பாதிக்கப்படலாம், அந்த பெண்ணால ஆண் பாதிக்கப்படலாம். இப்படி ஒரு நிலை ஏற்படுகிறது. அதனால திருமண பேச்சு, கூட்டு வியாபாரம், அவரோட சேர்ந்து பார்ட்னரா நான் வியாபாரம் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் தயாராகிட்டார். ஆனா அவரை பத்தி இவருக்கு சரியா தெரியல, நமக்கு தெரியுது. கூட்டு வியாபாரம் பண்றதுக்கு அவர் விசாரிக்கிறார், அவரோட சேர்ந்து வியாபாரம் பண்ணலாமா, அவர் எப்படி அப்படின்னு. அப்ப எதையும் மறைக்க கூடாது, இல்ல அவருடைய குறைய சொல்லக்கூடாதுன்னு ஹதீஸ்ல இருக்குது அப்படின்னு ஒதுங்கிடக்கூடாது, தவிந்திடக்கூடாது. ஆக கூட்டு வியாபாரம். அதே போல அமானிதத்தை ஒப்படைக்கிறது, அவரை நம்பி இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுக்குறேன் அல்லது மதிப்பான ஒரு பொருளை கொடுக்குறேன், திரும்ப அவர் கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கைக்குரியவரா என்று அவரை விசாரிக்க வருகிற பட்சத்தில், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மற்றும் இதர கொடுக்கல் வாங்கல் சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல, அப்புறம் அவருக்கு பக்கத்துல தான் அவர் வாழ்றாரு, அவர் கூடவே இருக்கிறாரு, அந்த அடிப்படையில் அவரை போய் அணுகிறோம். உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் தான், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர் தான், அல்லது உங்களுடைய நண்பர் தான், இப்படி ஒரு சூழ்நிலையில் அவரை பற்றி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர், என்னுடைய தேவை இப்படி இருக்குது, அவர் கூட வாழ்ந்ததனுடைய அடிப்படையில், அவர் கூட இருந்ததனுடைய அடிப்படையில் விசாரிக்க வர்றாரு. அப்பயும் தகவல்களை மறைச்சிடக்கூடாது.
தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது, அல்லது தவறான தகவல்களையும் கொடுத்துடக்கூடாது. இப்படி முஸ்லிம்களை எச்சரிக்கப்படுத்துவதற்குரிய ஒரு காரணத்தினுடைய அடிப்படையில், அந்த நிலைப்பாட்டை மறைக்காம சொல்லணுங்கிற ஒரு நீதி அடிப்படையில் பேசக்கூடிய பேச்சுக்கள் புறமாக ஆகாது. ஒரு மாணவன் கல்வி கற்க போறான், யாரிடத்துல கல்வி கற்க போறானோ அந்த ஆசிரியர் தவறான ஆளா இருக்கிறார், தவறான சிந்தனையுடையவராக இருக்கிறார். தொடர்ந்து அந்த மாணவர் இடத்துல கல்வி கற்றானா அவன் தவறாக வழிநடத்தப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரிடத்துல நீ கல்வி கற்காத, அவரிடத்துல பாடம் பெறாத, அவரிடத்துல உன்னுடைய கல்வி படிப்பு அமைச்சுக்காத சொல்லலாம். அது புறமாக ஆகாது. அதே போல ஒரு அதிகாரி இருக்கிறாரு, அந்த அதிகாரி அந்த அதிகாரத்துக்கு தகுதியற்றவராக இருக்கிறாரு, அல்லது தகுதி இருந்தாலும் பாவியாக இருக்கிறாரு, அல்லது பாவியாக இல்லாட்டினா கூட தன்னுடைய பொறுப்பின் மீது கவனக்குறைவாக இருக்கிறார், பொறுப்பு தட்டி கழிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப சம்பந்தப்பட்ட அதிகாரியை நீக்கிட, மாற்று ஒரு ஆள் நியமித்திட, பிறர் அவரை கொண்டு ஏமாறாமல் தடுத்திட, சரியான முறையில அவர் செயல்படுவதற்காக தூண்டிட, இது போன்ற காரணங்களுக்காக காரியங்களுக்காக அவரை பற்றிய பேச்சுக்கள் என்பது புறமாக ஆகாது. இவைகளெல்லாம் புறத்தினுடைய ஒரு குற்றத்தை கொண்டு வராது என்பதற்கு இமாம்கள் யோகபித்து பட்டியலிட்ட காரணம். இதுக்கு ஒரு உதாரணம், ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த திருமண சம்பந்தமானதுன்னு சொன்னால அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த அம்மையார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்க, இன்ன அபல் ஜஹம் வ முஆவியா கதபானி, அபூ ஜஹம் முஆவியா ரெண்டு பேரும் என்னை திருமணம் முடிச்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க, ரெண்டு பேருமே என்னை மனம் முடித்துக் கொள்வதற்கு விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. நான் யாரை தேர்வு செய்வது, யாரை மனம் முடித்துக் கொள்வது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்றாங்க. ஃபஸுலுகுன் லா மால லஹு, முஆவியா ஒரு ஏழை, அவரிடத்துல எந்த சொத்தும் கிடையாது, அதை நீ தெரிஞ்சுக்க. இரண்டாவதாக அபூ ஜஹம் என்பவர் ஃபலா யதஉல் அஸா அன் ஆத்திகீஹி, அவர் தன்னுடைய தோள்பட்டையிலிருந்து கைத்தடியை கீழிறக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த காலத்துல இலக்கிய நயத்தோட சொல்லுவாங்க, தோள்பட்டையிலிருந்து கைத்தடியை கீழிறக்க மாட்டார் அப்படின்னு சொன்னா பெண்களை அடிக்கும் குணம் அவருக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பெண்களை அடிக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் கேரக்டர் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஒரு ஏழை, அவருக்கு எந்த சொத்தும் இல்லைன்னு சொன்னாங்க. இவரை பற்றி சொல்லும் பொழுது பெண்களை அடிக்கும் குணம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறதாக சொல்றாங்க. இந்த ரெண்டு தகவல்களையும் சொல்றாங்க. இதுக்கு பிறகு நீ தேர்வு செஞ்சுக்க யாரை மனம் முடிச்சுக்கிறது. அப்ப ரெண்டு பேரை குறிப்பிட்டு சொன்னாங்க. அந்த ரெண்டு பேர்களுடைய உண்மையான நிலைகளை தகவல்களை ஒழிக்காம மறைக்காம உள்ளதை உள்ளபடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டாங்க. இப்ப இந்த சமயத்துல இந்த அபூ ஜஹம் புற சொல்லிட்டாங்க, புறம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இது புறத்திலே வராது என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே போல அஞ்சாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தரை அறிமுகப்படுத்தும் பொழுது இன்னார் என்று அறிமுகப்படுத்தணும். அவருடைய பட்ட பெயர்களை சொல்லி ஊர்ல அந்த பேரை சொன்னாக்காங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி பழகி போச்சு, அப்படியே அறிமுகமாகி போச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையில அந்த புனை பெயரை கொண்டு பட்ட பெயரை கொண்டு சொல்றது புறமாக ஆகாது. உதாரணமா மாலக்கண் உடையவரா இருக்கிறாரு, நொண்டியா இருக்கிறாரு, செவிடரா இருக்கிறாரு, குருடரா இருக்கிறாரு, மார்கன் உள்ளவரா இருக்கிறாரு, இந்த அடைமொழியை சொன்னாதான் மக்களுக்கு சரியாக தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படியே ஊர் பழகி போச்சு. இதை சொல்வதனால அவரும் வருத்தப்பட போறதில்லை, யாரும் வினோதமாகவும் பார்க்க போறதில்லை. அந்த அளவுக்கு ஊர் மக்கள் பழகி போயிட்டாங்க. எங்க ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பூனையார் வீடு அப்படின்னு சொன்னா தான் எல்லாருக்கும் தெரியும். பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு இறங்கினோன்னா பூனையார் வீடு எங்க இருக்குன்னு கேட்டா கரெக்டா சொல்லிடுவாங்க. சாமியார் வீடு, தொப்புள் ராவுத்தர் வீடு, இப்படி உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு ஊர்லயும் வினோதமான பெயர்களை கொண்டு அந்த பாரம்பரியம் அழைக்கப்படும். அதை சொன்ன உடனே தெரிஞ்சுக்கிடுவாங்க. இதை ஒரு குறையாக அவங்களும் கருத மாட்டாங்க, மக்களும் கருத மாட்டாங்க. இந்த அளவுக்கு பரவி போன பழகி போன ஒரு பெயராக இருக்கும் பட்சத்திலே அது குறையுடைய பெயராக இருந்தாலும் மக்கள் அதை பற்றி எதுவும் நினைக்க மாட்டாங்க என்று தெரிந்தால் அந்த பெயரை பயன்படுத்துவது புறமாக ஆகாது, குறை சொல்லுவதாக ஆகாது. அதே நேரத்தில் எந்த பெயர் சொல்லப்படுகிறதோ அது அறிமுகமான பெயராக இருக்கணும். அதை கொண்டுதான் மக்கள் அடைமொழியாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு இருக்கணும். இரண்டாவது, குறைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை சொல்லக்கூடாது. வேற வழி இல்லை, அதை சொன்னாதான் தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலையா இருக்கணும். மூணாவது, இல்ல இதை சொல்லாமையே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னா அதைத்தான் ஃபர்ஸ்ட் பயன்படுத்தணும். அதை கொண்டுதான் முதல்ல விளக்கணும்.
அதுக்கு பிறகுதான் இதை கையாளணும். இப்படி ஒரு ஷர்த்து அடிப்படையில், இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம அந்த பெயர்களை சொல்றது, வார்த்தை பிரயோகம் பண்றது என்பது அது புறமாக ஆகாது. அடுத்து மார்க்கத்தினுடைய தீர்ப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, அதை கேள்வியாக முன் வச்சு அதுக்கு என்ன அப்படிங்கிறதாக மார்க்க தீர்ப்பு கேட்கணும். அந்த மார்க்க தீர்ப்பை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்வது புறமாக ஆகாது. இது 6வது காரணம். நம்முடைய உறவினர்கள்ல யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு தன்னிடத்தில் தவறாக நடந்து கொள்றாங்க, அநீதமான முறையில் நடந்துக்கிறாங்க, அந்த உறவு முறையை சொல்லியும் கேட்கலாம், அல்லது அந்த உறவு முறையை சொல்லாமையும் கேட்கலாம். ஆக உறவு முறையை சொல்லி கேட்கலாமான்னா கேட்கலாம், அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்கு நம்ம ஆரம்பத்தில் சொன்னமே, ஹிந்தாங்கிற அந்த பெண்மணி தன்னுடைய கணவர் குறித்து கணவர்னே சொல்லி கேட்டாங்க, பொதுப்படையாக கேட்கல, ஏன் கணவர் என்பதாகவே உறவு முறையை தெளிவுபடுத்தி கேட்டாங்க. இந்த மாதிரியான முறையில் கேட்டு மார்க்க தீர்ப்பை பெறுவதற்காக அதற்காக வேண்டி பயன்படுத்துவது அது புறமாக. அல்லது பொதுப்படையாகவும் கேட்கலாம். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உறவினர்கள் அவர்களோட நான் இணைஞ்சிருக்கணும்னு விரும்புகிறேன், அவர்கள் என்னிடத்தில் பிரிஞ்சிருக்கிறத விரும்புகிறாங்க, நான் அவர்களிடத்தில் உபகாரத்தோடு நடந்துக்கிறேன், அவங்க என்னிடத்தில் உபத்தரியமாக நடந்துக்கிறாங்க, நான் அவர்களிடத்தில் அறிவார்ந்த முறையில் அணுகிறேன், அவர்கள் அறிவினமான முறையில் என்னிடத்தில் அணுகிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் என்ன செய்யறது? உறவு முறையை பேணுகிற விஷயத்தில் என்னுடைய நிலைப்பாடை எப்படி அமைச்சுக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுப்படையாக வந்து கேட்குறாங்க, யாரையும் குறிப்பிடாம. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ உன்னுடைய நிலையிலேயே இரு, உன்னுடைய நிலையை மாற்றிக்காது. அப்படி இருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு எதிராக உனக்கு சாதகமாக அல்லாஹ் உனக்கு உதவி வழங்கி கொண்டே இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கேட்ட கேள்விக்கு பதிலாக மார்க்க தீர்ப்பாக சொல்றாங்க. அதனால உறவு முறையை தெளிவுபடுத்தியும் கேட்கலாம், தெளிவுபடுத்தாமல் பொதுவாகவும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் அது புறமாக ஆகாது என்பதாக பட்டியலிட்டு சொல்லப்படுது. ஆக கண்ணியமிக்கவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்ன வசனத்தினுடைய அடிப்படையில் வலா தஜஸ்ஸஸு, பிறருடைய குறைகளை தோண்டி துருவ வேண்டாம். அப்படி துருவ ஆரம்பித்தால் அல்லாஹ் நம்முடைய குறைகளை துருவ ஆரம்பித்து விடுவான் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக விளங்கப்படுகிறது. அதே நேரத்தில் பிறருடைய குறைகளை பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வருகிற பொழுது அதை எப்படி கையாள வேண்டும், எந்த அளவுக்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது, ஆகுமாக்கி தந்திருக்கிறது என்கிற கூடுதலான விஷயங்களையும் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பார்வையிலேயே ஒவ்வொருத்தவங்களும் குற்றவாளியாக இருக்கும் பொழுது அடுத்தவர்களுடைய குறைகளை தோண்டுவதனால நமக்கு என்ன வந்துடப்போ அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். குறைகளை நோட்டமிடுவதிலே, கண்காணிப்பதிலே, அதை பார்த்துவிட்டு கோபப்படுவதிலே, அதை பதிவு செய்வதிலே, அதனுடைய நிமித்தமாக தண்டிப்பதிலே அல்லாஹ் தஆலா பேராற்றல் உள்ளவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவனே அல்லாஹ் தஆலா அதை மறைக்க விரும்புகிறான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் அதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கணும் என்கிற ஒரு சிந்தனை ஓட்டத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகையால் பொதுவாக சொல்லுவது என்று சொன்னால், புறம் பேசுவது கூடாது, ஒட்டு கேட்பது கூடாது, பொறாமைப்படுவது கூடாது, அவதூறு சுமத்துவது கூடாது. இவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே களை எடுத்து விட வேண்டும். தேவைப்படக்கூடிய சமயத்திலே, பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட அளவு என்ன என்கிற இல்மை அறிந்து கொண்டு அதனுடைய அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். ஒரு சம்பவம் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறாங்க. ஜர்கானி என்று சொல்லக்கூடிய அந்த தொகுப்பினுடைய பேர். அதில் என்ன ஒரு சம்பவம் அப்படின்னு சொன்னால், மதீனாவிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் ஒரு ஜனாசா, பெண் ஜனாசா. அப்போ அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டக்கூடிய சமயத்தில் குளிப்பாட்டக்கூடிய அந்த பெண்ணு சக பெண்களிடத்தில் அந்த ஜனாசாவை பற்றி குறை சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், இந்த அம்மையாருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுடைய பேரை சொல்லி அந்த வீட்டை சார்ந்த அவருக்கும் கள்ள தொடர்பு இருந்துச்சு என்பதாக குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஜனாசாவனுடைய தொடையில் ஒரு கையை வச்சுக்கிட்டு குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கையை எடுக்கணும்னு பார்க்குறாங்க, எடுக்க வரணும். அந்த கை அப்படியே தொடையோட ஒட்டிக்கிச்சு. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, வரல. அங்கே குடும்பத்தார்களும் வீட்டார்களும் சீக்கிரமாக குளிப்பாட்டுங்க, அடக்கம் பண்ணணும் அப்படின்னு அவசரப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவோ சமாளித்து பார்த்துட்டாங்க, முழு பலத்தை பிரயோகித்து பார்த்துட்டாங்க, தூக்குனா தொடையோடு வருது.
இப்படி ஒரு நிலையில என்ன பண்றது ஏது பண்றதுங்கிறது தெரியாம வேர்த்து விறுவிறுத்து போய் வேறு வழி இல்லாம சொல்லிட்டாங்க, நான் ஜனாசாவை விட்டுட்டேன், இப்போ அது என்ன விட மாட்டேங்குது அப்படின்னு. உடனே இதுக்கு என்ன செய்யலாம் என்பதாக ஒரு பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமயத்துல அங்கு இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறார். அப்போ ஜனாசாவை அடக்கம் பண்ணி ஆகணும், அதனால குளிப்பாட்டிய அந்த பெண்மணியுடைய கையினுடைய போதுமான பகுதியை வெட்டிட்டு ஜனாசாவை அடக்கம் பண்ணிடுங்க என்பதாக ஒரு மார்க்க தீர்ப்பு வருகிறது. உடனே அவங்க அந்த குளிப்பாட்டிய அந்த பெண்மணியுடைய குடும்பத்தார்கள் ஒத்துக்கொள்ள, அது குளிப்பாட்ட வந்த இடத்துல உதவி செய்ய வந்த இடத்துல இருந்த தண்டனையா, அது ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், எங்கள் குடும்பத்து பெண்மணிக்கு அப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நாங்களே இதற்கான விளக்கத்தை கேட்டு வரோம் அப்படின்னு அவங்க இன்னொரு இடத்துல போய் அணுகிறாங்க. அவருடைய தீர்ப்பு எதுவாக இருந்துச்சு, அந்த ஜனாசாவினுடைய அந்த ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய பகுதியினுடைய போதுமான சில பகுதியை வெட்டிட்டு நீங்கள் ஜனாசாவை அடக்கம் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஜனாசா வீட்டுக்காரங்க ஒத்துக்கிறது, எங்கள் குடும்பத்து ஜனாசா மையத்தினுடைய உடல் சேதமாகிறத சின்னாபின்னமாகிறத நாங்கள் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டோம். இவங்களும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஜனாசாவை அடக்கி ஆகணும். வீச்ச வேற வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்தில் மதீனாவில் மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய விஷயத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, இந்த 4 மதுஹபுகளுடைய இமாம்கள் சொல்றாங்க இல்லையா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஒரு பிரதம நீதிபதியாக இருந்தார். தீர்ப்பு வழங்குறதுல அவர்கள் பேர் போனவர்களாக இருந்தார். அவர்களிடத்தில் அந்த கிராம மக்கள் எல்லாம் ஓடோடி சென்று நடந்த நிகழ்வை எடுத்து சொல்லி அதற்கான தீர்வு கேட்குறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, நான் நேரடியாக களத்துக்கு வரணும், நேரில் ஆய்வு செய்யணும், அதற்கு பிறகுதான் ஃபத்வா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய அடிப்படையில் அந்த கிராமத்துக்கே வருகை தந்தாங்க. வந்த உடனே ஒரு திரையை கட்ட சொன்னாங்க, ஏன்னா பெண்மணியாச்சே, அதனால ஒரு திரையை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரை கட்டியதற்கு பிறகு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அந்த அம்மையார் இடத்துல கேட்குறாங்க, நீங்கள் குளிப்பாட்டி கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஏதாவது உங்களுடைய வாயால் ஏதாவது வார்த்தைகளை பிரயோகம் செய்தீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இதுக்கு மேலே மறைச்ச தீர்வு கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உள்ளபடி சொல்லிடுறாங்க, நான் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன், சக பெண்களிடத்தில் நான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பழி, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு, அதை கண்ணால் பார்த்த 4 சாட்சிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அந்த அம்மையார் சொல்லிட்டாங்க, கண்ணால் பார்த்த 4 சாட்சிகள் கிடையாது அப்படின்னு. சரி, இந்த ஜனாதாவே உங்களிடத்துல உயிரோட இருந்த காலத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு உங்களிடத்துல சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மையார் இல்லை என்பதாக மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, கண்ணால் பார்த்த 4 சாட்சிகளும் இல்லை, அந்த அம்மையாரும் தன்னை பற்றி உங்களிடத்துல இப்படி சொல்லலை, இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த அடிப்படையில் அவங்களை இவ்வளோ பெரிய பழியை சுமத்தினீங்க என்பதாக அவங்க ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதற்கு பிறகு அவர்களுடைய தீர்ப்பு அளிப்பதற்காக தன்னுடைய குர்ஆனுடைய வசனங்களை அப்படியே தன்னுடைய மன திரையில ஓட விடுறார். அப்போ அவர்களிடத்துல ஒரு அல்லாஹத்துல ஒரு வசனத்தை நினைவுபடுத்துகிறார். 24வது அத்தியாயம் 4வது வசனம், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தி, கற்புள்ள பத்தினித்தனம் உள்ள பெண்களின் மீது பழி சுமத்தக்கூடியவர்கள், அவதூறு சுமத்தக்கூடியவர்கள், சும்மலம் யஅது பி அர்பஅத்தி ஷுஹதா, கண்ணால பார்த்த 4 சாட்சிகளையும் கொண்டு வரல, பழி வேற சுமத்துறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா, ஃபஜ்லிதூஹும் ஸமானீன ஜல்தத்தன், 80 கசையடிகள் அவர்களை அடிக்க வேண்டும். வலா தக்பலூ லஹும் ஷஹாதத்தன் அபதா, ஆயுள் முழுவதும் அவர்களுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா தீர்ப்பளிக்கிறான் இந்த வசனத்திலே. வஉலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், அவர்களெல்லாம் பெரும் பாவிகள் என்பதாக வல்ல ரஹ்மான் வசனத்தை முடிக்கிறார். இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. ஆயுள் தண்டனை ஒன்று, அடிக்கிற தண்டனை 80 கசையடி, அதுக்கு மேல ஆயுள் தண்டனை என்ன, அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்படித்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த அடிப்படையில் நீங்க வீணாக பழி சுமத்துனீங்க, அதற்கான சாட்சிகளை வேற நீங்க கொண்டு வரல, நான் ஒரு நீதிபதியாக பதவியில இருந்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய ஜட்ஜ்மெண்ட், என்னுடைய ஃபத்வா, என்னுடைய மார்க்க தீர்ப்பு இதுதான், 80 கசையடி உங்களை அடிக்கணும் என்பதாக காவலர்களுக்கு உத்தரவிட்டு சென்று விடுகிறார்கள். அதனுடைய அடிப்படையில் காவலர்கள் 80 கசையடி அடிக்கிறாங்க. அடிச்சதுக்கு பிறகு தன்னால கை வெளியே வரும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தன்னுடைய நூலிலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதி பதிவு செய்து வைத்திருக்கிறார். இப்படியாக அல்லாஹ் தஆலா பிறரை ஒரு ஜனாதாவுடைய குறையை பேசுறதுக்கே எப்படின்னா, உயிரோட நடமாடி கொண்டிருக்கக்கூடிய குறைகளை பேசுற விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த அளவுக்கு அதுல நம்ம சரியான முறையில் அணுகணும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் இது போன்ற
இன்னும் ஏராளமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற தேவையானதாக இருக்கிறது. தொழுகை என்பது மட்டுமோ, நோன்பு என்பது மட்டுமோ, ஹஜ் என்பது மட்டுமோ நம்முடைய இபாதத்து முடிஞ்சு போச்சு என்பதாக அர்த்தமல்ல. மனைவிடத்திலே, பெற்ற பிள்ளைகளிடத்திலே, உடன் பிறந்த சகோதரர்களிடத்திலே, நாம் பழகக்கூடிய நண்பர்களிடத்திலே, அண்டை வீட்டார்களிடத்திலே, உறவினர்களிடத்திலே எப்படியெல்லாம் நம்முடைய அணுகுமுறைகளை அமைத்து வைத்திருக்கிறோம், நம்முடைய நடைமுறைகளை பேணி வருகிறோம் என்பதிலேயும் இபாதத்து வருகிறது. அதிலேயும் இறை கட்டளை வருகிறது. அதிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை வருகிறது. அதையும் இஸ்லாம் இபாதத்தாகத்தான் பார்க்கிறது. அதையும் இஸ்லாம் நன்மை தரக்கூடிய செயல்களாகத்தான் பார்க்கிறது. அதனால பிறருடைய ஹக்குகளுடைய விஷயத்திலே, பிறருடைய பொருளாதாரத்தினுடைய விஷயத்திலே, பிறர்களுடைய மானம், மரியாதை, கண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஏனோதானோ என்று செயல்படுவதற்கு எந்த முஃமினுக்கும் அதிகாரம் தரப்படவில்லை, எந்த முஃமினுக்கும் அனுமதி தரப்படவில்லை. உண்மையான இறை விசுவாசி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற, மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற, தக்தீரின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற, நன்மை தீமை யாவும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது என்று நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினும் வாழ்க்கையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அல்லாஹ்வுடைய ஆணை பிரகாரம் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எலும்பில்லாத நாக்கு, நரம்பில்லாத நாக்கு எதை வேண்டாலும் பேசலாம், எப்படி வேண்டாலும் பயன்படுத்தலாம் என்பதல்ல ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் எழக்கூடிய எண்ணம். மாறாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு முஃமின் அவன் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு நாவினுடைய அசைவுக்கும் அதற்கான ஒரு பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதாக வல்ல ரஹ்மான் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறார். ஆகவே சொல் ரீதியான, செயல் ரீதியான, உள ரீதியான, சிந்தனை ரீதியான ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் திருப்பி செய்வானாக. வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.